ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெட் ஃபிளாக்ஸ் இன் லவ் லிஸ்ட் அதை தான் பார்க்க போறோம். எப்படி எனக்கான ட்ரீம் பர்சன் எப்படி இருக்கணும்னு எழுதும்போதே எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் என்னுடைய ட்ரீம் பர்சனாகவே இருக்கவே முடியாது. இதை எழுதிட்டீங்கன்னா உங்கள் ட்வின் ஃப்ளேமையும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்படி கேரக்டர்ஸ்லாம் ஒருத்தன் இருந்தான்னா என்ன தான் என்ன லவ் பண்ணுறான், என்ன தான் என்ன கேர் பண்ணிக்கிறான், எனக்காக எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறான், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படின்னா கூட, ஆனால் இந்த ரெட் ஃபிளாக்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமும் சேர்ந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவன் கண்டிப்பான முறையில் என் ட்வின் ஃப்ளேமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போது என்னென்ன இந்த ரெட் ஃபிளாக்ஸில் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வளர்ற காலத்திலேயே நம்ம அப்பா, அண்ணன், நம்ம மாமன், சித்தப்பா எல்லாரையுமே நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? எல்லா ஜென்ஸையும் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். அந்த ஜென்ஸ் கிட்ட எல்லாம் நமக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற இமேஜினேஷன் எல்லா பொண்ணுக்குமே இருக்கும். ஓகே, அது இமேஜினேஷன் கிடையாது, அது உண்மை. அது உண்மையா நினைக்கிறதுனால ஐயோ இப்படி எல்லாம் வந்துட்டானா என்ன செய்யறதுன்னு பயப்படுறோம். கரெக்ட் தானே? அப்போ நம்ம மனசுக்குள்ள ட்ரீம் பர்சனா வச்சிருக்க பர்சனுக்கு எப்படி அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அப்போ ரியாலிட்டியில இருக்கிற பர்சனுக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது தானே? அதெல்லாம் இருக்காது தானே? உண்மையிலேயே நம்ம ட்ரீம் பர்சன் ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் பண்றோம்னா அந்த பர்சனுக்கு அதெல்லாம் இருக்காது தானே? அப்ப அதை எப்படி லிஸ்ட் டவுன் பண்றதுன்னு நம்ம கத்துக்குவோம். ஓகேயா? அதே மாதிரி சப்போஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கும் அப்படின்னா அந்த ஆணை விட்டு நம்ம விலகி வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பான காரணங்கள் அதுக்காக இருக்கும். என்னென்னலாம் பண்ணணும், எனக்கு பிடிக்கல, என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, என்ன போட்டு அடிச்சா மிதிச்சா இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நமக்குள்ளே நிறைய காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே ரெட் ஃபிளாக்ஸ் தான். அதெல்லாம் எழுதுங்க. இப் சப்போஸ் இப்போ என்ன வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு மேல் டாமினன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. உமன் ஸ்லேவரியா ட்ரீட் பண்ற ஆண் பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி டிக்டேட்டர்ஷிப்பா இருக்கிற ஆண் பிடிக்கவே பிடிக்காது. இது மூணுத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். மேல் டாமினன்ஸ் அப்படின்னா நான் சொன்னது மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆண் ஆதிக்கம். எதுவாக இருந்தாலும் நான் சொன்னதான் ரைட், அவன் சொன்னது தப்பாகவே இருந்தாலும் நான் சொல்றதான் ரைட்டு, நான் தான் குடும்ப தலைவன் அப்படின்னு பேசுற அந்த தொனி. அதே மாதிரி உமன் ஸ்லேவரியா ட்ரீட் பண்றது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் குடும்ப தலைவன், இங்க நான் எடுக்கிற டெசிஷன் தான் செல்லுபடி ஆகும். டெசிஷன் எடுக்கிறவன் நானாக மட்டும் இருந்தா போதும். அதுக்கு ஒப்பீனியன் சொல்றதுக்கோ இல்ல சஜஷன் சொல்றதுக்கோ நீ ஆளே கிடையாது. நான் என்ன சொல்றனோ அதை செயலாக்கம் பண்றதுக்கு மட்டும் நீ இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த உமன் ஸ்லேவரியா ட்ரீட் பண்றது. அதை அந்த ஆண் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பானா ABCDEFGH இப்படிதான் போகணும்னா ABCDEFGH தான் போகணும். நமக்கு ஏல இருந்து டிக்கு போற ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம், டில இருந்து டபிள்யூக்கு போற ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏக்கு போயிட்டியா அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க, திருப்பி பி சிக்கெல்லாம் போன சிக்கு போயிட்டியா அங்க என்ன பண்ண அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபோன்ல ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உமன் ஸ்லேவரி. ஓகேயா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேல் டிக்டேட்டர்ஷிப்னா என்ன அர்த்தம்? டாமினன்ஸுக்கும் டிக்டேட்டர்ஷிப்க்கு என்ன அர்த்தம்னா, டிக்டேட்டர்ஷிப்னா அவங்க டெசிஷன் பூரா எடுத்துட்டாங்கல்ல. இப்போ இந்த உமன் ஸ்லேவரியே டிக்டேட்டர்ஷிப்னால தான் வருது. அதைத்தான் நீ செய்யணும், அதைத்தான் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஆனெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னா இட்ஸ் ரெட் ஃபிளாக் இல்லையா? அது போக நிறைய இந்த என்ன ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, எமோஷனலாக அப்யூஸ் பண்ணுறது, வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரெட் ஃபிளாக்ஸ் தானே. அதே மாதிரி என்னோட பாஸ்ட்டை இழுத்து அதை நான் புண்படுற மாதிரி பேசுறது, அவங்க கண்ட்ரோல் கீழே வச்சுக்கணுங்கிறதுக்காக பேசுறது, இது எல்லாமே உமன் கிச்சனுக்கும் பெட்டுக்கும் மட்டும் தான் நினைக்கிறது. இது எல்லாமே ரெட் ஃபிளாக்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, இப்படி எல்லாம் இருந்தால் என்னோட ட்ரீம் பர்சனாக எக்காரணத்திலும் இருக்கவே முடியாது.